ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஜய் சேனல். ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பி சேஃப் அட் யோர் ஹோம் அண்ட் பி அவேர் ஆஃப் கோவிட்-19. ஓகே, நம்ம இன்னைக்கு டாபிக் வருவோம். குற்றம் என்ற புற்றுக்குள் கை வைத்தால் சட்டம் என்ற பாம்பு கடிக்கத்தான் செய்யும். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய லா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவோட அரசியல் அமைப்பு சட்டத்தை முதல்ல எழுதியவர் டாக்டர் அம்பேத்கர். ஸோ நம்ம இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய லா பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் 188 செக்ஷன் 185 202. அதாவது இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டிரைவிங்ல இருக்கும்போது உங்க 100 ml ஆஃப் பிளட்ல 30 mg ஆஃப் ஆல்கஹால் இருந்துச்சுன்னா போலீஸ் உங்களை அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிராஃபிக் போலீஸ்க்கும் உங்களோட வண்டி சாவி எடுத்துகிட்டு போகிற ரைட்ஸ் இல்லைங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டிராஃபிக் போலீஸ்க்கு மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்கிற எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் ப்ரொசீஜர் ஆக்ட், அதாவது செக்ஷன் 46 படி எந்த லேடிஸையும் 6 PM-லேருந்து 6 AM-குள்ளே அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம லா சொல்லுதுங்க. நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி போலீஸ் இல்லாமல் ஒரு லேடியை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அது சட்டப்படி குற்றம்ன்றத நம்ம லா சொல்லுது. நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பல மாநிலங்களில் திருமணம் மற்றும் விவாகரத்து பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 6, பெண்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணுன்றது அவசியம் இல்லைங்க. அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை ஒரு இமெயிலாவோ அல்லது போஸ்ட்ல கூட குறிப்பிட்ட ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு அனுப்பி கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் ஹோட்டலுக்கு போனால் தண்ணியை இன்னும் சில ஹோட்டல்ஸில் பே பண்ணி தாங்க வாங்கிட்டு இருக்கோம். பட் நம்ம லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை இலவசமாக வாங்கிக்கலானும் அதோட ஃப்ரீயாக வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலானும் நம்ம சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்பயுமே டியூட்டியில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்கள சுற்றி ஏதாவது ஒரு கிரைம் நடந்தாலோ இல்லை அவங்க கிட்ட ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்தாலோ அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க யூனிஃபார்மில் இருந்தாலும் சரி இல்லை அன்யூனிஃபார்மில் இருந்தாலும் சரி, அவங்க போலீஸ்னா எப்பயுமே அவங்க போலீஸ். ஸோ இது உண்மையிலே ஒரு கிரேட் டீல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்பர் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு போலீஸ் ஒரு கிரிமினல் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டிய ஒர்க் என்னன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறது. ஸோ எஃப்ஐஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அவங்க எஃப்ஐஆர் போடாமலோ ஏதோ டிலே பண்ணாலோ எஃப்ஐஆர் போடாமல் வச்சுருந்தா அந்த போலீஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஜெயில் வரைக்கும் போய் அவர் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமனை ஒர்க்கில் இருந்து நீக்க முடியாது. அப்படி யாராச்சும் அவங்கள ஒர்க்கில் இருந்து தூக்கிட்டா அவங்களுக்கு ஃபைனும் 3 months இம்ப்ரிஷன்மெண்ட், அதாவது ஜெயில் தண்டனையும் இருக்குன்னு நம்மளால சொல்லியிருக்காங்க. 11th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி மதம் சார்ந்த வழிமுறைகளை கற்பிக்க கூடாதுன்னு நம்ம சட்டத்துல இருக்கு. நம்பர் 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா, 14 வயசு கீழே உள்ள குழந்தைகளை எந்த வேலைக்கும் அனுப்பக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு பார்த்த வீடியோவில் 12 லாஸில் எந்த லா உங்களுக்கு கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு லாவா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்த லாஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க.